என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வல்லமையான அற்புதமான கருத்தான இரவு ஜெப வேளையிலே உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு அற்புதமான ரகசியத்தை, தேவ ரகசியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். உங்கள் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் இங்கே இருக்கிறது. இது எல்லாம் சௌக்கியமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் தியானித்து ஜெபித்து இதை விசுவாசி அறிக்கை செய்து இந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது, இந்த தேவ தத்துவத்திலே, தேவ கட்டளையிலே, கற்பனையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் தேவன் நம்மோடே இருப்பார். ஐயா, இந்த எல்லா கிருபைகளுக்கும், எல்லா மேன்மைகளுக்கும், மகிமைகளுக்கும், மேலான ஈவுகளுக்கும் பாத்திரரான சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடே இருப்பார். அது எப்படி என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எப்படி சந்தோஷமே இல்லாத இடங்களில் சந்தோஷமாய் இருப்பது? ஐயா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருப்பார்? இன்னும் நீங்கள் எப்பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும்? எப்பொழுது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும்? எப்பொழுது ஒரு உண்மையான மெய்யான தெய்வீக சமாதானம் வந்து உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் எப்பொழுது சூழ்ந்து கொள்ளும் என்பதை பற்றி எல்லாம் சொன்ன அருமையான அப்போஸ்தலன் பவுல் அடியார் இப்படியாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ரோமர் 15:13 இப்படியாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், அவரே நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எத்தனை ஒரு அற்புதமான வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார் பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கையை பெருகும்படிக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்பிக்கையின் தேவன். நீங்கள் நம்புகிற காரியங்களை, நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை உங்களுக்கு அப்படியே ஆக கடவது. நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவது. உன் விசுவாசமே உன்னை இரட்சித்தது, சுகமாக்கியது, விடுதலையாக்கியது என்று சொல்லுகிற நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி பிலிப்பியர் 4 இப்படியாக தொடர்ந்து சொல்லுகிறார். 4:8 வாசித்தீங்கன்னா, எப்படியா சமாதானத்தின் தேவன் எங்களோட இருப்பார் என்று கேட்டோமே. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Mighty and glorious name of Jesus. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஓ, கோள் சொல்லுதல், பொறாமை, பெருமை, ஓ, ஒருவரை ஒருவர் பெருமையாக தாக்கி பேசுதல், ஒருவரை ஒருவர் மறைமுகமாக நேரடியாக குறை பேசுதல், அடுத்தவர்களை பற்றி காரியங்களிலே அக்கறையாய் கவனித்தல், ஐயா, கசப்பு, வெறுப்பு, பெருமை, மன்னிக்க முடியாமை, எரிச்சல், கோபம், இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே வைத்திருப்பதற்கு பதிலாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தில் வந்து பெரிய அற்புதமும் அதிசயமான காரியங்களை காத்திருக்கிற நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நிச்சயமாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நாம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? ஐயா, உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், இன்னும் கற்புள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், நற்கீர்த்தியை பற்றி தியானிக்கிறவர்களாய், நற்கீர்த்திக்காக வாழுகிறவர்களாய், புண்ணியத்தின்படி புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்திக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஒரு அப்போஸ்தலன் தைரியமாக சொல்றார் பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது என்ன சார் நடக்கும்? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோட இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, ஐயா, உங்களுக்கு எப்பொழுதும் உங்களில் நிழலாய் உங்கள் வலது பக்கத்தில் அவரே உங்களோட இருப்பாரே. ஆனால்
இந்த உலகத்திலே எந்த தீங்கும், எந்த அந்தகாரமும், எந்த பிசாசின் ஆளுகைகளும், எந்த சதி மோசங்களும், எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை ஓவர்கம் பண்ண முடியாது என்பதை நன்றாக மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும், நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் வேலைகள், உங்கள் பிசினஸ்கள், வியாபாரங்கள், உங்கள் எல்லாவற்றிலும், ஈவன் உங்கள் ஊழியத்திலும் அவர் உங்களோடே இருக்க வேண்டுமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் அவருடைய நல்ல வார்த்தைகளை தியானியுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல கற்பனைகளை, கட்டளைகளை தியானியுங்கள். அவைகள் தான் உண்மை உள்ளவைகள், அவைகள் தான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கிறவைகள், அவைகள் தான் நீதி உள்ளவைகள். அவைகளால் கற்புள்ளவர்களாக வாழ முடியும். அவைகளை நீங்கள் அவைகளை பெருகும் பொழுது அன்புள்ளவர்களாய் வாழ்வீர்கள், நற்கீர்த்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள், புண்ணியத்தை, புகழை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். நீங்கள் கர்த்தரோட இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு சவால் விடுகிறது போலவே நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த உலகத்திலே ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. பிசாசு உங்க பக்கத்துல வரலாம். ஆனா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவனால் உங்கள் பக்கமே வர முடியாது என்பதை நிச்சயமாக கருத்திலே கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, அவரே சமாதானத்தின் தேவன். ஓ மைட்டி காட், நீங்க கடன்ல கடந்து கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். பண பிரச்சனைகள், பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள், நஷ்டம் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையா இருக்கலாம். அல்லது ஐயோ, எனக்கு யாருக்குமே வராத ஆபத்தும் சிக்கலும் உபத்திரவும் வந்துவிட்டதே, ஆபத்திலும் சிக்கலிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் கதறும் பொழுது அவரே உங்களுக்கு, இந்த சமாதானத்தின் தேவனே உங்களோடு இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து, உங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து உங்களை நிச்சயமாய் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வாழ்க்கையில இந்த சூத்திரத்தை, இந்த அற்புதமான வேத ரகசியத்தை, கற்பனையை, கட்டளையை மறந்து விடாதிருங்கள். உங்க கான்சியஸ் சுத்தமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பார். அவர் பரிசுத்த ஆவியானவர். கசப்பும் வெறுப்பும் அல்லது ஏதாவது கள்ளத்தனமும் அல்லது வேறு ஏதாவது மறைமுகமாய் யாரையாவது குறை சொல்லுகிற பழக்கங்கள், பெருமைகள், பொறாமைகள் என்ற எதுவுமே இல்லாதபடி நீங்கள் இது சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக் கொண்டீர்களே ஆனால் சமாதானத்தின் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு குறுக்கு வழி ஒன்றுமே இல்லை. இது நன்றாக தியானியுங்கள். நிச்சயமாய் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கும் பொழுது, ஐயா, நீங்க இந்த காரியம், என் மகளுடைய திருமண காரியம், என்னுடைய வேலை, என்னுடைய ப்ராஜெக்ட், எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வெற்றி பெற வேண்டிய வழக்குகள், எனக்கு வெற்றி பெற வேண்டிய பல்வேறு தொல்லைகள், கஷ்டங்கள், ஆபத்துகள், எல்லாவற்றிலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களோட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களோட இருக்கிறவர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அமர்ந்திருந்து அவரே உங்களோடு இருக்கிறவரே தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க என்ன செய்யறாரு. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கைகள், நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமைகளை பற்றி அல்ல, இப்பொழுது இருக்கிற சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களையும் பற்றி அல்ல. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை. இனி உங்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய தாசர்கள் மூலமாக என்ன சொன்னாரோ அதை நடத்தி முடிக்கும்படியாய் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகளை தியானித்து செபியுங்கள். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் நாடி அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உடையதாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய், எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறி போகும்படியாய் ஐயா நீர் கொடுக்கிற நம்பிக்கையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களின் மூலமாய் எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனே என் அன்பு சகோதர சகோதரிகளை உடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா ஆபத்துகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் இவர்களும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்பப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து வரட்டும் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் ஆமென், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களும் ஐயா இவர்களை அழிப்பது போல் பொங்கி பிரவாகம் எடுக்கிற பல பிரச்சனைகள் நஷ்டங்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஐயா இவர்கள் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகளை புண்ணியத்தை புகழை அதையே சிந்தித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய் மாறும்படியாய் ஒரு புது பலன் உண்டாகட்டும் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே ஆபத்துகள் மத்தியிலே மன சோர்வுகள் மத்தியிலே அப்பா உங்க சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எல்லா உபத்திரவங்களையும் இருந்து விடுவித்து பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் எந்த சூழ்நிலையில் இவர்கள் இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுவித்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வெற்றி வாழ்க்கை தொடங்கும்படியாய் ஆமென் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே நீர் ஐயா எங்களோட இருக்கும் பொழுது எங்கள் வெற்றி வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை இப்பொழுதே உண்டாகட்டும் ஐயா. பலகீனமாய் சோர்ந்து நொடிந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய திருப்பு முனை வெற்றி திருப்பு முனையாய் அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கடன்களும் கஷ்டங்களும் எல்லா வியாதிகளும் துக்கங்களும் எல்லா சோதனைகளும் உபத்திரவங்களும் மாறும்படியாய் சமாதானத்தின் தேவன் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நீங்கள் அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். mighty God, நீங்கள் இப்படியாய் நன்மையானவைகளை மேன்மையானவைகளை பரிசுத்தமானவைகளை சிந்தித்து சிந்தித்து நீங்கள் அதை அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் அந்த அற்புதமான மென்மையான ஆச்சரியமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களோட வாசம் செய்கிறவராய் இருந்து உங்களை நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.